அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி கூலி திரைப்படம் கன்ஃபார்மாக எல்சியூ தான் அப்படின்றதுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சில இன்டர்வியூஸ் ஒரு சில போஸ்ட்லாம் பார்க்கும்போது சில ஐடியாஸ்லாம் கிடைக்குது. அந்த 2 கண்டெய்னர் விஷயம் நீங்கள் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. விக்ரம் திரைப்படத்தில் ஒரு 2 கண்டெய்னர் காணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. அதை பற்றி ஒரு பெரிய சீக்வன்ஸே வரும். ஆனால் கடைசி வரைக்கும் அதை ப்ராப்பராக ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே கூலி படத்தோட ட்ரெய்லரில் பார்த்தீங்க அப்படின்னா ஆமீர்கான் அந்த 2 கண்டெய்னர் இருக்கிற மாதிரி தான் அவரோட இன்ட்ரோவை காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த 2 கண்டெய்னர் தான் இதுவா? இப்படி பல கனெக்ஷன்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி விக்ரம் திரைப்படத்தில் 30 வருஷம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே கூலி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர்லையுமே பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவருடைய வாய்ஸ் ஓவரில் 30 வருஷமாக ஒருத்தன் ஆஃப்லைனில் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ இதெல்லாம் நிறைய கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு வேளை இது எல்சியூவா இருக்குமோ நமக்கு தோணுச்சு. அதே மாதிரி படத்தோட டீம் நிறைய இடங்களில் பேசும்போது இது கன்ஃபார்மாக எல்சியூ இல்லை ஸ்டாண்ட் அலோன் தான் அப்படின்றத அழுத்தம் திருத்தமாக சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே பேசும்போது நாசுக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் படம் பாருங்கள் அப்போ தான் இது எல்சியூவா ஸ்டாண்ட் அலோனான்னு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. ஸோ படம் எல்சியூவா இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும் அப்படின்றது லைட்டாக ஒரு ஃபீல் இருக்குது. பட் அப்படி எல்சியூவா இருந்துச்சுன்னா யார் யார் கேமியோலாம் உள்ளே இருக்க போது? உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் ஏதாவது இருக்குமா? லியோ திரைப்படத்தினுடைய அந்த கதாபாத்திரம் விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்குமா? கைதி, ரோலெக்ஸ், எவ்வளோ கதாபாத்திரங்கள் இருக்குது எல்சியூவில், ஏதாவது கனெக்ஷன் உள்ளே இருக்குமா? அப்போ தேட்டர் என்ன ஆக போகுது? சிவகார்த்திகேயன் வேற ஒரு கேமியோவில் பண்ணியிருக்காரு, இளவயது ரஜினியான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.